சாத்தான் 18 வருஷம் கட்டின அந்த பொல்லாத கட்டிலிருந்து விடுதலை தந்து அந்த மகளை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். பாருங்க, நிமிர்ந்து நடக்கலாம்னு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு பலிக்கல. நம்மளால முடியாது, நம்மளால எதையும் சுயமாய் செய்ய முடியாது, அது வீணாய் போய்விடும். நான் என்னால படிச்சிருக்கேன், என்னால முடியும், எனக்கு எல்லாமே எனக்கு இருக்கு, திறமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னால முடியும். ஒன்னும் முடியாது மகளே, முடியவே முடியாது. சேலஞ்ச் வச்சு சொல்றேன், இயேசுவால தான் முடியும், நம்மளால முடியாது. இயேசுவால தான் முடியும். அதனால தான் சொன்னார், என்னால முடியாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ, அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நம்ம நினைக்கிறோம், நான் படிச்சிருக்கிறேன், என்னால முடியும், எனக்கு அழகு இருக்கு, என்னால முடியும், எனக்கு திறமை இருக்கு, என்னால முடியும். ஏதோ ஒன்றை குறித்து பெருமை பாராட்டி என்னால முடியும் என்று நினைக்கிறோம். ஒன்று நம்மளால முடியாது. 10வது ஃபெயிலானவன் இன்னைக்கு வெளிநாட்டில் எவ்வளவு சம்பளம் வாங்கி அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். எம்எஸ்சி எம்பல் பிஹெச்டி முடிச்சு 10,000 சம்பளத்துக்கு சின்ன ஸ்கூல்ல போயிட்டு இருக்கிறான். அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? அவன் இயேசுவை நம்பி வாழ்கிறவன். இவன் படிப்பை நம்பி இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எத்தனை பேரை என்னால சொல்ல முடியும் தெரியுமா? 10வது ஃபெயிலுங்க, ஐடிஐ தான் படிச்சிருக்கிறார், வெளிநாட்டில் போய் நல்ல சம்பளம், வசதியான வாழ்க்கை, வசதியான குடும்பம், வாழ்க்கையில நினைத்ததை எல்லாம் அனுபவித்திருக்கிறான். இவனை கேட்கிறேன், என்னையா இவ்வளவு படிச்சிருக்கேன், சின்ன ஸ்கூல்ல எவ்வளவோ டெஸ்ட் எழுதினேன் ஃபெயில், எவ்வளவு எக்ஸாம் எழுதினேன் ஃபெயில், எவ்வளவோ முயற்சி எடுத்தேன் ஃபெயில். நீ கர்த்தரோடு இல்லை, அவன் கர்த்தரோடு இருக்கிறான். நீ கர்த்தருக்காக நேரம் கொடுக்கவில்லை, அவன் மணிக்கணக்காய் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அதுதாங்க ரகசியம். ஒரு விடுதலை வேணுமா? கட்டிலிருந்து விடுதலை. சாத்தான் சரீரத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஏதோ ஒன்றை கட்டி அடிமையாக்கி வைத்திருக்கிறானே, இந்த இயேசு உனக்கு தேவை. பிள்ளைகளை கொண்டு ஜபாலயத்தில் இருத்துங்க, பிள்ளைகளை கொண்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் இருத்துங்க. பிள்ளைகள் ஆண்டவருக்காக வளரட்டும். பிள்ளைகள் ஆண்டவருக்காக சிறு வயதிலே பிள்ளைகள் ஆண்டவருக்காக வளரட்டும். பிள்ளைகளை சர்வசாதாரணமா நினைக்காதுங்க. பிள்ளைகள் சிறு வயதிலே ஆண்டவருக்கென்று வளரணும், கர்த்தருக்காக வளரணும், இயேசுவுக்காக வளரணும். பிள்ளைகள் அப்படி வளர்ந்தால்தான் இனி வரக்கூடிய அடுத்த சமுதாயம் பிள்ளைகள் இயேசுவோடு இருக்கும். இல்லைன்னா கைவிட்டு போயிரும்.